அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அநேகமாக நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பார்த்துட்டு வரீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்த ப்ளவுஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் உள்ளவங்க இதில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க. இதில் யாரையும் கட்டாயப்படுத்தலை, யாரையும் வந்து வற்புறுத்தலை. ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து எளிமையாக எப்படி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நிறைய பிளான் பண்ணி நிறைய விதத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் செஞ்சு எளிமையான மெத்தடில் எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஆலோசித்து இந்த கிளாஸில் சொல்லித்தர போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு பொட்டிக் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை எப்படி வெளியே கொண்டு வரலாம். ஆல்ரெடி நீங்கள் 10 வருஷமாக செஞ்சுட்டு வரீங்க, 15 வருஷமாக வேலை செய்கிறீங்க. ஆனால் உங்களால் வந்து அது தொடர்ந்து இந்த தொழிலில் வந்து என்ன செய்ய முடியல, நிம்மதியாக வேலை செய்ய முடியல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பக்கத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருந்தாலும் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். போய் கேட்டால் உங்களை வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வச்சு பேசுறது, நீங்கள் தைச்ச ஆடைகளை வந்து இது இப்படி தான் தைக்க வருதா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற விதத்தில் உங்களை பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொட்டிக் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போது இதை சொல்கிற நீங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா, இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் சர்வீஸில் இந்த வேலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ 15 வருஷம் சர்வீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸு நடக்குது, ஆன்லைன் கிளாஸு நடக்குது. ஆன்லைன் கிளாஸில் இப்போ ப்ளவுஸ்னுடைய பேட்ச் 5வது பேட்ச் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். சுடிதார் பேட்ச்சு அடுத்த மாதத்தில் 2வது பேட்ச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு யூனிஃபார்ம் பேட்ச்சு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போது ரெகுலராக தொடர்ந்து வந்து நைட் கிளாஸ் நடக்குது, ஆன்லைன் கிளாஸு. பகலில் வந்து ஆன்லைன் கிளாஸ், அது ஆஃப்லைன் கிளாஸு, இன்ஸ்டியூட்டில் வந்து நேரடி கிளாஸும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இதில் அப்படின்னா, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் என்னுடைய உழைப்புக்கேற்ற கூலியை நான் எப்படி சம்பாதிக்கிறது, நான் இன்னும் வந்து ஆழமாக எப்படி இதை செய்கிறது, இந்த தொழிலை வந்து இப்போ 100 ரூபா வாங்குகிற 100 ரூபா ஒரு நாளைக்கு 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 1000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம், 10,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம். இந்த தொழிலை வைத்து என் குடும்பத்தை நடத்துறதுக்கு, என் பிள்ளைகளுடைய செலவுகளை பார்க்கறதுக்கு, என் குடும்ப செலவுகளுக்கு லட்சங்களை எப்படி நான் சம்பாதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த தொழில் ரகசியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை நம்பி நீங்கள் சேரலாம். ஸோ இப்போது இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இதை கேட்டதுக்காக நன்றி. ஸோ ஒரு நார்மல் ப்ளவுஸை வச்சு அவங்க போட் நெக் தைச்சிட முடியுமா, எந்த ஒரு கணக்கில் இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு முறைமை இருக்கிறது. ஒரு நார்மல் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டவங்க ஒரு சென்டர் கேப் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு நார்மலாக ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறது, நாளாக போட்டு மடித்து தைக்கிறது, எந்த அளவுன்றதே தெரியாமல் ஒரு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி இப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றது ஒரு வாய்ப்பு. ஒரு அளவுகளை எடுத்து நேரடி அளவு எடுத்து அப்போது இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி கட்டிங் போடுறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான அளவுகளை வச்சு எப்படி நாம் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட முடியும் அப்படின்றத இந்த 2 மாத பயிற்சியில் கற்றுத்தருகிறோம். ஒன்றுமே படிக்கலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அப்போ படிக்காதவங்களை எப்படி நம்ம சீர்படுத்தணும், எப்படி வந்து சரியான வழியில் நடத்துறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் நிறைய மெத்தடில் சொல்லி கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வருகிற ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எந்த மாதிரி மெத்தடெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இன்னொரு 1/2 இன்ச்சில் நமக்கு எவ்வளோ பிடிச்சி தைக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கலாம். உயரம் வந்து 13 இன்ச்சு உயரம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக. இது வந்து ஷோல்டருடைய இடம். ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எந்த ஃபார்முலா வேணால் நார்மலாக வந்து நான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 36 சைஸு ப்ளவுஸு, அதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 இன்ச்சு வரும். அந்த 6 இன்ச்சு இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு பேக் நெக் வந்து இவங்க நார்மல் தான் 6 இன்ச்சு போடுறவங்க 1/4 இன்ச்சு மைனஸ். அப்போ இவங்க எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கட்டிங்கை போட்டுக்கணும். ரொம்ப சின்ன கழுத்து தான். ஸோ ரொம்ப சின்ன கழுத்து அப்படின்றதுனால ஷோல்டரில் எதுவும் நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது, இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஆம்கோலுடைய ஹைட்டு அந்த 6 இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் புதுசாக பழகிறேன், ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கிளாத் இது மாதிரி 2ஆக மடித்து போட்டுங்க. மடிப்பு பாகம் நம்ம சைடில் இருக்கணும். அப்போ இதுதான் வந்து செஸ்ட் லைன். இப்போ சின்ன ஷோல்டர் 2.5 இன்ச்சு ஷோல்டர் ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு, அப்போ 3.25. மீதி இந்த இடத்துல 2.25 இருக்குது. இங்கே வைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம். இது ரொம்ப சின்ன கழுத்து தான், அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ கழுத்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மேலே 3.25 இருக்குது, அந்த 3.25 அப்படியே வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்து 36 4ஆக டிவைட் பண்ணோம்னா 9. இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு 8.25 வேணும். இப்போ இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். 9 6 இன்ச்சு இருக்குது ஆம்கோலுடைய ஹைட்டு. சென்டர் பண்ணோம்னா 3.25 இன்ச்சு கீழே. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணக்கூடிய இடம். இதை அப்படியே மார்க் பண்ணோம்னா இப்போ நமக்கு ஆம்கோல் ரவுண்டு 8.25 வேணும். 8.25 இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ 8 இன்ச்சு இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு 1/4 இன்ச்சு அளவு தேவைப்படுது, நான் கொடுத்துருக்குறேன். இடுப்பளவு இவங்களுக்கு வந்து 31 4ஆக டிவைட் பண்ணோம்னா 7.25. 1 இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு. அதே போல் இங்கே 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ சைட் ஜாயிண்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் டாட்டு இது ரெண்டையும் இப்படி சமன்படுத்திட்டு இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஸோ 36 இன்ச்சு செஸ்ட்டு, பஸ்ட்டு அவங்களுக்கு 36 தான், அதனால் 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறோம். 1/2 இன்ச்சு கீழே எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பஸ்டுடைய இடம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு இந்த இடம் டாட்டுக்குரிய இடம். இந்த 1 இன்ச்சை வந்து 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த கிராஸ் வந்து ஸோ நிறைய பேர் இந்த கிராஸை கேட்குறீங்க. இந்த கிராஸ் வந்து இந்த டாட்டு பிடிச்சோன்னா இது கீழே இறங்கிடும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக இந்த டாட்டு பிடிக்கிறோம். அப்போ அடுத்த கேள்வி வந்து இது வந்து குறையுது, அப்போ இந்த ஹைட்டு குறையுமா அப்படின்னா குறையாது. இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணலன்னா தான் இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த கிராஸ் எடுக்கிறோம். ஓகேவா? இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் முடிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டை வந்து நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். இது செஸ்ட் லைனு,
இது அக்ராஸ் செஸ்ட் லைனு, இது பேக் பீஸ்னுடைய பாயிண்ட்டு. ஒரு 4 இன்ச்சு தள்ளி ஆம்கோல் கிட்ட இது மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு மேலே 4 இன்ச்சு தள்ளி இந்த லைன் எடுத்துகிட்டு ஆம்கோலுடைய ஷேப் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ சின்ன ஷோல்டர் வந்து 2.5 + ஒரு 3/4 3/4. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு முன்கழுத்து 6 1/4 இன்ச்சு மைனஸ், நெக்கு நமக்கு ஃப்ரண்ட்டில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா டீப்பாக வர்ற மாதிரி வச்சு நெக் லைன் எடுத்துக்கலாம். இப்போ மிடில் செஸ்ட்டும் 36 தான், அதனால் 36 / 4 9. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே எடுத்துக்கணும். இது மிடில் செஸ்டுடைய இடம். ஸோ 36 / 12 அப்படின்னா 3 இன்ச்சு வரும். ஸோ அடுத்தது பேக்குடைய ஹைட்டு 13 இன்ச்சு பேக் ஹைட்டு ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்டு நாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பேக்கில் நமக்கு மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க. 9.1 இருக்குது. 36 2ஆக பிரித்தோம்னா 18. 9.1 18 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். 36 / 10 3.6. இங்கேயும் அந்த 3.6 மார்க் பண்ணிவிட்டு இது நம்ம சென்டர் பாயிண்ட். இப்போ இடுப்பு அளவு 7.75. இங்கே மீதி எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 1.9 இருக்குது. அதை நம்ம 2 இன்ச்சாக எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுற மெத்தட்லேயே இந்த மெத்தடில் நம்ம ஃப்ரின்சஸ் போடுறோம். இது அப்படியே நீங்கள் இதிலேருந்து சேம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே எடுத்துக்கணும். அடுத்தது இந்த டாட்டுடைய இடத்த வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுடைய ஷேப்பு கொடுத்துட்டு இந்த ஷேப் நமக்கு அழகாக இதில் நம்ம திருப்பி கொடுத்துக்கணும். ஆம்கோலுடைய அளவு நமக்கு 8.25 வேணும். 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம இந்த கிராஸில் எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் எப்படி எடுக்கிறோன்னா இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு அப்படியே இதிலேருந்து கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹைட்டு நம்ம அப்படியே கணக்கு போட்டு 10.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ பேக்குடைய அளவு இந்த சைடு கரெக்டாக இருக்குது. பேக் ஷேப் இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துருக்குறோம், அதே மாதிரி இந்த கிராஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி எடுத்துகிட்டு ஊக்கு பட்டிக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வெளி பக்கமாக எடுத்துக்கலாம். ஊக்குப்பட்டி டாட்டு கண்டிப்பாக பிடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கிறேன், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி. இதுவே நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக வந்து நல்ல ஒரு
ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம கிளாஸில் வந்து டிப்ளமோ கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் விருப்பப்பட்டவங்க டிப்ளமோ கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்குங்க. இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய முன்பதிவுகளை செஞ்சுக்கோங்க. ஒருத்தரும் தொழில் கற்றுக்காமல் போகக்கூடாது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை என்று ஒத்துக்கொள் அப்படின்ற ஒரு கவிஞருடைய வசனத்துக்கேற்ப நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழிலை வந்து கற்றுக்கிட்டு இருக்கணும். அதனால் இந்த தொழிலுக்காக நான் உங்களை வருகன்னு வரவேற்கிறேன். வருகிற ஜூலை மாதம் 11ஆம் தேதி நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பமுள்ளவங்க உங்களுடைய பெயர்களை வந்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால் குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு நிறைவான ஒரு பயிற்சியை கொடுப்பதற்கு நாங்கள் ரெடி. நீங்கள் வந்து கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்றத முடிவு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இது வந்து நம்ம ஒரே அளவு, அப்பர் செஸ்ட்டும் மிடில் செஸ்ட்டும் ஒரே அளவு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இதை நம்ம போடணுன்றது தான் இதில் போட்டுக்கிறோம். சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கு இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. முழுமையாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்முடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ ஜாயின் பண்ணுற 2 இடத்த நீங்கள் இது மாதிரி குறித்து வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக நீட்டாக கட்டிங் வந்திருக்கு. இன்னும் இதை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.